Hey guys, welcome back to my channel SK Editing Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எப்படி ஒரு வீடியோக்கு இன்ட்ரோ கிரியேட் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இதுக்கு தேவையான அப்ளிகேஷன்ஸ் Kinemaster and PIXELLAB அப்ளிகேஷன். ஆப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. and எல்லா டெம்ப்ளேட்ஸ்மே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க, ஃப்ரீயாவே நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம். Let's start the tutorial. First PIXELLAB அப்ளிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. Then new text ன்னு இருக்கும், அதை delete பண்ணிடுங்க. and right side cornerல 3 dots இருக்கும், அதில் image size இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி காமிக்கும். அதில் யூடியூப் thumbnail 16:9 வச்சுக்கோங்க. and then செகண்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா டெக்ஸ்ட்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ டெக்ஸ்ட்னு காமிக்கும். அதில் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களால் டைப் பண்ண முடியும். and then உங்களோட யூடியூப் சேனல் நேம் இல்லை லைக் சப்ஸ்கிரைப் நீங்கள் என்ன வேணாலும் எழுதிக்கோங்க. மெயினாக இப்போ ஒரே ஒரு ஸ்லைட் தான் பண்ண போகிறோம், ஸோ நீங்கள் உங்களோட சேனல் நேம் எழுதிக்கோங்க. தென் அந்த டெக்ஸ்ட்டை ட்ராக் பண்ணி சென்டர் ஆக்கிக்கோங்க. பெல் எப்படி எடிட் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கணுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணுங்கள். நான் டெய்லி பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். அந்த நம்ம சென்டர் ஆக்கினதுக்கப்புறம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெக்ஸ்சர்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் சில்வர் டெம்ப்ளேட்டை வந்து நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதோட லிங்க் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அந்த இமேஜ் ஆட் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் டிக் ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா எம்போஸ்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். உங்களோட டெக்ஸ்ட் இன்னும் போல்ட் அண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும், அதுக்காக இதை யூஸ் பண்ணுறோம். அண்ட் தென் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ஃபாண்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் வரும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்பில் நிறைய டிஃபால்ட்டான ஃபாண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்காங்க, ஸ்டைலாகவும் இருக்குது, நீங்கள் செக் பண்ணிங்க. இப்போ நம்ம ஃபாண்ட் கொடுத்துட்டோம். ஃபாண்ட் கொடுத்ததுக்கப்புறம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் ஓகேன்ற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஸ்பேஸிங்குன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு வந்து இது ஸ்பேஸிங் கொடுக்கும். இதில் நீங்கள் லெட்டராகவும் நீங்கள் வந்து ஸ்பேஸ் கொடுத்துக்கலாம், இல்லை வேர்டுன்ற ஆப்ஷன் செகண்ட் இருக்கும், நீங்கள் வேர்ட்ஸ் மட்டும் ஸ்பேஸ் கொடுக்கறது தான் கொடுத்துக்கலாம். 2 ஆப்ஷன் இருக்குது. இப்போ இன்ட்ரோக்கு வீடியோ பண்ணுறதுனால நம்ம இன்ட்ரோக்கு எடுத்த மாதிரி நான் முன்னாடியே பார்த்து வச்சுட்டேன், எந்த அளவுக்கு நம்ம ஸ்பேஸிங் கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நான் கொடுத்துருக்கேன். 42 வந்து நம்ம இன்ட்ரோ வீடியோக்கு வந்து கரெக்டாக இருக்கும், ஸோ நான் 42 வைக்கிறேன். அண்ட் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. மேலே போனீங்கன்னா உங்களுக்கு ரிலேட்டிவ் பொசிஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு கரெக்டாக சென்ட்ராக்கிறதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். தென் அப்படியே ஸ்க்ரோல் டவுன் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷேடோன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். உங்கள் டெக்ஸ்ட்டுக்கு பேக்ரவுண்டில் ஒரு ஷேடோ லைட்டாக க்ரியேட் ஆகும், அதுக்காக நம்ம இதை யூஸ் பண்ணுறோம். அதில் ப்ளஸ் சிம்பிள் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ப்ளூ கலர் நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க, லைட் ப்ளூ கலரு. ஏன்னா நம்மளோட வீடியோட பேக்ரவுண்ட் பார்த்திங்கன்னா லைட் ப்ளூ இருக்குது, ஸோ ரெண்டுமே கரெக்டாக இருக்கிறது சூட் ஆகுன்றதுக்காக நம்ம வந்து ப்ளூ கலர் ஆட் பண்ணுறோம். அப்போ தான் நம்மளுக்கு பார்க்கவும் கொஞ்சம் ரியலிஸ்டிக்காக இருக்கும். நீங்கள் கொடுத்ததுக்கப்புறமா ஓகேன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு ஒப்பாசிட்டி வந்து 79 அண்ட் பிளர் ஆப்ஷன் வந்து 21க்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதை பண்ணுறதுக்கப்புறம் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. தென் இன்னர் ஷேடோ இருக்கும். இன்னர் ஷேடோன்றது உங்கள் டெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கிற அந்த ஷேடோ லைட்டாக அது மாதிரி கொடுக்கும். சேம் நம்ம இப்போ அட்ஜஸ்ட் பண்ண கலரே நம்ம கொடுத்துடலாம். கொடுத்ததுக்கப்புறமா கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க பிளர் ஆப்ஷனை. இப்போ நீங்கள் பிளர் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் உள்ளே போகும், அதுக்காக நம்ம பண்ணுறோம். பண்ணதுக்கப்புறமா ஓகே கொடுத்துட்டு தென் 4th ஆப்ஷனில் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களோட பேக்ரவுண்ட் வந்து ட்ரான்ஸ்பரண்ட்டில் வந்துடும். தென் அவ்வளோதான், நம்மளோட டெக்ஸ்ட்டு ஃபினிஷ் ஆகிடுச்சு. சேவ்ன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு சேவ் பண்ணிக்கோங்க. கஸ்டமில் போய்ட்டு உங்களுக்கு என்ன குவாலிட்டியில் வேணுமோ அந்த குவாலிட்டியில் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். தென் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இந்த இன்ட்ரோக்கு தேவையான ஃபுட்டேஜ் வந்து லிங்க்கில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃப்ரீயாகவே டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்கள் டவுன்லோட் பண்ணுற இன்ட்ரோவை மீடியா டூலில் போய்ட்டு அதை செலக்ட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கோங்க. தென் இப்படி தான் உங்களுக்கு வரும். தென் உங்களுக்கு நடுவில் இப்போ ஒரு லைன் காமிக்கும். இப்போ நம்ம கரெக்டாக அந்த டெக்ஸ்ட்டை வந்து அந்த இன்ட்ரோவில் வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்காக நம்ம பண்ணுறோம். இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ்லாம் கரெக்டாக டியூரேஷன் வந்து எந்த டைமில் வைக்கணும்னா 3.70 ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. தென் லே டூவில் செலக்ட் பண்ணி மீடியான்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம PIXELLAB அப்ளிகேஷனில் வந்து க்ரியேட் பண்ண டெக்ஸ்ட்டை வந்து ஆட் பண்ணணும். டெக்ஸ்ட்டை ஆட் பண்ணதுக்கப்புறமா கரெக்டாக சென்டரில் வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த 2 லைன்ஸ் இருக்கும், அந்த 2 லைனுக்கு நடுவில் இருக்க மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் டிக் ஆப்ஷன் கொடுத்துக்கலாம்.
நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா இப்போ அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் அனிமேஷன் ஒன்று வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ஃபேடுன்ற அனிமேஷன் நம்ம கொடுக்க போகிறோம். டியூரேஷன் வந்து 0.4 இருக்கணும். அண்ட் தென் நீங்கள் அனிமேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறமா கரெக்டாக அது வந்திருக்கான்னு ஒரு தடவை 2-3 தடவை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட்லேருந்து ப்ளே பண்ணி பாருங்கள், உங்களுக்கு புரியும். சப்போஸ் கரெக்டாக இல்லைனா லைட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. தென் நம்ம கரெக்டாக ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறமா நம்மளை ஆட் பண்ண டெக்ஸ்ட்டில் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக இருக்குது. ஸோ அதை நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கட்டுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு கட் பண்ணுறங்க. தென் இப்போ அவுட் அனிமேஷன் கொடுக்க போகிறோம். ஸோ அதை செலக்ட் பண்ணி ஃபேடுன்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு 1.0 டியூரேஷனில் வச்சுருங்க. நம்ம அனிமேஷன்லாம் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ பார்டர் ஆட் பண்ண போகிறோம். ஸோ லேயர் டூவில் மீடியான்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்டர் எப்படி ப்ராப்பராக க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன், உங்களுக்கு ஐ கார்டில் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதை போய் செக் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணிவிடுங்க. அண்ட் தென் உங்கள் வீடியோக்கு அந்த ஃப்ரேம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஜூம் அவுட் பண்ணிக்கோங்க. தென் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா பிளெண்டிங்ன்ற ஆப்ஷன் இருக்கும், அதில் போயிட்டு ஸ்க்ரீனுன்ற ஆப்ஷன் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு அந்த பிளாக் போயிட்டு ஒயிட் பார்டர் வர மாதிரி வந்துடும். அண்ட் தென் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கான்னு ஒரு தடவை ப்ளே பண்ணி பாருங்கள். அங்கே வந்து பார்டர் வந்து ஃபுல்லாக எண்டு வரைக்கும் வரல. ஸோ அந்த பார்டரை செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நீங்கள் எண்டு வரைக்கும் ட்ராக் பண்ணாலே போதும். தட்ஸ் இட் கைஸ். நம்மளோட இன்ட்ரோ வீடியோ வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்படி தான் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷன் ஆப் யூஸ் பண்ணி க்ரியேட் பண்ணணும். இது மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னா யூடியூபர்ஸ்க்கு யூஸ் ஆகும். அவங்களோட சேனலுக்கு வந்து இன்ட்ரோக்கு நீங்கள் வச்சுக்கலாம். இதை நீங்கள் ஃப்ரீயாக கூட யூஸ் பண்ணிக்கலாம், ஃப்ரீயாகவும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் உங்கள் டிஸ்கிரிப்ஷனில் இன்ட்ரோ கிரெடிட்டுன்னு போட்டு என்னோடய சேனலோட லிங்க் கொடுத்துருங்க. உங்களுக்கு எந்த காப்பிரைட் பிரச்சனையும் வராது. ஸோ எக்ஸ்போர்ட் பண்ணிட்டீங்கன்னா ஃபுல்லாக எக்ஸ்போர்ட் ஆகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும், அப்போ தான் ஃபுல்லாக இது முடியும். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் வித் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோ